முத்தமிழுக்கு முதல் வணக்கம். இனிய நண்பர் ராஜேந்திரனுக்கு அடுத்த வணக்கம். காணொளியை காணுகின்ற அனைவருக்கும் அன்பான என் வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் இருந்து தமிழ் மகன் பா. இளங்கோ ஆசிரியர் பேசுகிறேன். 13/12/2020 அன்று பிறந்த நாள் காணும் எனது அன்பிற்கினிய நண்பர் செஞ்சிவாழ் செந்தமிழ் மறவன் துளசி ராஜேந்திரனுக்கான பிறந்த நாள் வாழ்த்துப்பா. அன்பின் அடையாளமே, ஆற்றலின் அவதாரமே, இனிய சொல்லின் இருப்பிடமே, ஈகை மிகு குணத்தவனே, உழைப்பால் உயர்ந்தவனே, ஊக்கம் பலவும் கொண்டவனே, எளிமையான பண்பினனே, ஏற்றம் தரும் சொல்லினனே, ஐயம் அகற்றிடும் ஆசிரியனே, ஒன்றுபட்ட செயல் ஒன்றே ஓங்கு புகழ் தரும் என்பவனே, அவ்வை சொன்ன தமிழ் வழியே அக்தே சிறப்பென வாழ்பவனே, பிறந்த நாள் காணும் அன்பிற்கினிய நண்பனே, ஆருயிர் தோழனே, தோழமை என்ற சொல்லுக்கு உயிர் கொடுத்த உயர்பண்பே, நட்பின் இலக்கணமே, உறவின் உன்னதமே, விருந்தோம்பலில் 3 தலைமுறையாய் முத்திரை பதித்து வரும் முன்னோடி குடும்பம் அல்லவா நின் குடும்பம். விருந்தோம்பலின் விளைநிலமே, துளசி சரோஜா ஈன்றெடுத்த தூயவனே, மாகுண மங்கையர்க்கரசி மனம் கவர்ந்த மணாளனே, வாழ்வாங்கு வாழ்ந்த போதும் வறுமையது வந்தபோதும் மகிழ்வான மனமது மாறாமல் வாழ்ந்தவனே, உயர்வு தாழ்வென்ற வேறுபாட்டை களைந்தவனே, பகுத்தறிவு பாதையில் பாங்குடனே பயணித்தாய், புரட்சி பாதையில் புயலென பணி செய்தாய், கனலான பயணம் தன்னை களைந்து கல்வி பயணம் மேற்கொண்டாய், மாற்றம் ஒன்றே மாறாதது என்றே நீயும் உணர்ந்திட்டாய் போலும், மனிதநேய பணி ஒன்றே மனமது மகிழும் வழி என்றாய், தாய்மொழி தன்னை போற்றிடவே தரணி போற்ற வாழ்ந்திடவே தளராத தமிழ் பணி தேர்ந்தெடுத்தாய், தம்பி தங்கைகள் அனைவரையும் தடம் பிறழா பாதையில் பாங்குடனே நீயும் வாழ வைத்தாய், வையத்தின் நன்மைக்கே வாழ்வென்று உணர்ந்திட்டாய், வையகம் போற்றிடவே வாழ்வாங்கு வாழ்ந்திடுவாய். எனது இனிய நண்பா ராஜேந்திரா, கண்டவர் மகிழ்ந்திட கேட்டவர் புகழ்ந்திட நீடூழி நீ வாழ்க, வாழிய பல்லாண்டு பார்போற்ற நீ வாழ்க. நன்றி, வணக்கம். தமிழ் மகன் பா. இளங்கோ, தருமபுரி.